ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. உளப்படும் நிலம். மனிதனுடைய இதய நிலை ஆளுக்கு ஆள் வேறுபடுகிறது. எனவே ஒவ்வொரு மனிதனோடும் தேவனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. சிலருடைய இதயங்கள் தேவனுடைய போதனைகளாலே பண்பட்டு ஆசீர்வாதமான கனிகளை கொடுக்க முடியும். ஆனால் சில இதயங்கள் வெறும் போதனைகளினால் பண்பட்டு விடுவது கிடையாது. அந்த இதயங்களாகிய நிலங்கள் உளப்படுகின்ற சில அனுபவங்கள் வழியாக கடந்து செல்லும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நல் விளைவுகளை உருவாக்கத்தக்க பக்குவ நிலையை பெறுகின்றது. எனவே தேவன் சில சோதனையான சூழ்நிலைகளை அனுமதித்து அதன் மூலமாக அவர்களின் இதயங்களாகிய நிலங்களை உழுது பண்படுத்துகிறார். சிலர் எவ்வளவோ காலம் பல பக்தியான போதனைகளை கேட்டிருந்த போதிலும் சில கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து மனதில் சில வேதனைகளை உணர்ந்த பின்புதான் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் மனப்பக்குவ நிலையை பெறுகிறார்கள். ஏனென்றால் சோதனைகள் தாழ்மையையும் கீழ்ப்படிவையும் ஏற்படுத்தும் தன்மையுடையவைகள். வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் உண்டு. அவைகளை போதனைகளால் மட்டும் நாம் பெற முடியாது. அவைகள் போதிக்கப்பட்டாலும் அவைகள் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது. எனவே சில சோதனைகளின் வழியாக நம்மை கடந்து போக வைத்து அதன் மூலம் அவர் நாம் சிலவற்றை அனுபவபூர்வமாக கற்றுக்கொள்ள வைக்கின்றார். அந்த சோதனைகள் தான் பாடங்களை கற்றுக்கொள்வதற்கும் அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கும் தேவையான மனப்பக்குவத்தை ஏற்படுத்துகின்றது. கோலியாத்தை தனித்து சந்தித்து வீழ்த்துகின்ற அளவுக்கு தாவீது பலசாலியாக இருந்த போதிலும் தேவன் அவனை பலவித சோதனைகளின் வழியாக நடத்தி பண்படுத்திய பின்புதான் ராஜாவாக அரியணை ஏற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்விதம் நிகழக்கூடும். நம்முடைய இதயங்களின் இயற்கையான கடினத்தன்மைகளை அகற்றி பண்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மை உளப்படும் அனுபவங்கள் வழியாக நடத்தக்கூடும். சில ஏமாற்றங்கள், அவதூறுகள், தோல்விகள், பிறரது அநீதிகள், வியாதிகள் ஆகியவை நம்முடைய இருதயம் உளப்பட்டு பண்படுத்தப்படுவதற்காக தேவனால் அனுப்பப்பட்டவையாக இருக்கக்கூடும். சிந்தனைக்கு: சிரமங்களை காணாத சரீரம் பலம் இழக்கிறது, துன்பங்களை காணாத வாழ்க்கை தரம் இழக்கிறது. சிரமங்களை காணாத சரீரம் பலம் இழக்கிறது, துன்பங்களை காணாத வாழ்க்கை தரம் இழக்கிறது.